Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அனிதா ஜெயக்குமார். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட டெலிவரி ஸ்டோரி தாங்க பார்க்க போறீங்க. நிறைய फ्रेंड्स வந்து கேட்டிட்டு இருந்தீங்க. அக்கா உங்களோட டெலிவரி ஸ்டோரி வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிட்டு இருந்தாங்க. சோ அதுக்காக இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்றனால இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். என்னோட நல்ல மோஸ்ட் ப்ரீசியஸ் டேன்னு சொல்லலாம். அந்த டேஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு வந்து 2017 மே வந்து 18ல வந்து மேரேஜ் ஆச்சுங்க. ஜூலை 23 பார்த்தீங்கன்னா மித்து பாப்பா வந்து நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். வீட்டில் தான் ஸ்ட்ரிப் வாங்கி தான் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு நம்ம வந்து டெய்லி செக்கப், அதாவது மந்த்லி செக்கப்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வந்து அம்மா சொன்னாங்க, வேறு எங்கேயும் போனால் எங்களோட ரிலேஷனே வந்து மதுரையில் ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க, எங்கள் பெரியம்மா தான். ஸோ பெரியம்மாக்கிட்டே பார்த்துக்கலாம், வேறு எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. நாங்கள் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்தில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஷூட்டிங் வந்துருச்சு. அதாவது மைசூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து அப்போ ஷூட்னால அவர் கிளம்பி போயிட்டார். என்னை கொண்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அவர் வந்து ஷூட் போயிட்டார். அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, தலையை பாரு எப்படி வச்சுருக்க, இப்படி எண்ணெய் தேய்க்காமல் வச்சுருந்தா அந்த உடம்பு எண்ணத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நிறைய எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க. எண்ணெய் தேய்ச்சோன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சு, பாடி டெம்பரேச்சர்லாம் அதிகமாகி தலையில் இருக்க ஹீட்டெல்லாம் இறங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா காய்ச்சல், அப்படி ஒரு காய்ச்சல் இது வரைக்கும் வாழ்நாள் அப்படி ஒரு காய்ச்சலை வந்து நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. அப்போ அது 110 இருந்துச்சு. என்னால் சுத்தமாக அப்படியே கண்ணே திறக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு ஃபீவராக இருந்துச்சு. அப்படியே உருள்றேன், கை காலெலாம் வலி தாங்க முடியல, அம்மானு கத்தி அழுறேன். அப்புறம் எங்கள் அம்மா பயந்துட்டாங்க. பயந்துட்டு ஐயோ இப்படி இந்த அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து ஃபீவர் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, வந்துடுச்சு. அப்புறம் சரி வா போகலாம். அப்பா சொன்னாங்க, முதல்ல நீ டாக்டர்கிட்ட கிளம்பலாம், வா கூட்டிகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா அம்மா வந்து நைட்டு கஞ்சி எல்லாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பெரியம்மா கால் பண்ணாங்க. பெரியம்மா வந்து எங்கேயும் மீட்டிங்கில் இருக்கனால மார்னிங் கொண்டு வாங்க, இப்போதைக்கு வந்து எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம், அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு வேற சொல்கிறீங்க, காலையில் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரு நைட்டு மட்டும் எப்படியாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருந்துட்டேன். காலையில் போனால் 109 இருந்துச்சு. பெரியம்மாட்ட போய் செக் பண்ணும்போது அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீவரை வந்து பார்த்துட்டு, ஐயோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஹெவி டோஸ்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு 5 மந்த்ஸ் வரைக்குமே. 5 மந்த்ஸ் இல்லை, எப்பயுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து ஹெவி டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ½ பேராசிட்டமால் வந்து கொடுத்தாங்க. இதை மட்டும் சாப்பிட்றப்போ வந்து வாமிட்டிங் வேறு அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. வாமிட்டு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்காக வந்து மாத்திரை எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து சாப்பிட்டு எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு, காய்ச்சல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 1½ மந்த்ஸ் கழிச்சு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஷூட்டிங்லேருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு செக்கப் வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது 3ஆவது மாதம் 3rd மந்தில் வந்து நாங்கள் வந்து செக்கப் போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு ஸ்கேன் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேனர் தான், அது எதுக்குன்னா சிங்கிள் பேபியா இல்லை வந்து ட்வின் பேபியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, ப்ளஸ் வந்து ஹார்ட் பீட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து எழுதி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் வந்து எடுக்க போயாச்சு. போனால் அது வந்து மதுரையில் வந்து கொஞ்சம் பாப்புலரான ஸ்கேன் சென்டர் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது பேரை சொல்ல நான் விரும்பலை, ஏன்னா அதனால் சில அதிருப்திலாம் வந்து எங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன் சென்டர் போயிட்டோம். காலையில் 9 மணிக்கு போயிட்டு நான், அம்மா, இவங்க வீட்டுக்காங்க 3 பேர் தான் வந்து போயிருக்கோம். காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும், 2:30 3 மணி ஆயிடுச்சுங்க சாயந்தரமாக. ஸோ அந்த 3 மணியில் தாங்க நாங்கள் வந்தோம். அப்போ அங்கே போயிட்டு ஸ்கேன்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ரிசல்ட்டையும் கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு வந்து சிங்கிள் பேபி, ப்ளஸ் வந்து ஹார்ட் பீட்ஸு ஹார்ட் ரேட்ஸு எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து எழுதி கொடுத்தாங்க. என்ன டேப்லெட் அப்படின்னா கால்சியம், அப்புறம் வந்து அயன், இது ரெண்டும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருக்குமே வந்து கொடுக்குறது தான். ஆனால் அது ரெண்டையும் வந்து நான் வந்து சாப்பிடவே இல்லை. என் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட அதை தான் சொன்னேன், எனக்கு வந்து மருந்து மாத்திரையில் வந்து குழந்தை வளர்க்குறது வந்து எனக்கு பிடிக்கல,
ப்ளஸ் வந்து அது வந்து எனக்கு வந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்காது. மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டாவே என்னை வந்து ஏதோ ஒரு நோயாளி நானே ஃபீல் பண்ணி ரொம்ப ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளே இழுத்து வச்சுக்குவேன். ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து மாத்திரையே வேணாம் சாமி, என்னாலெல்லாம் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் ஓகே நீ சாப்பிட வேணாம், ஆனால் அதுக்கு பதிலாக அயன் டானிக் பதிலாக என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா முருங்கைக்கீரையும் பேரிச்சம்பழமும். இது வந்து ரெகுலராக என் ஹஸ்பண்டே வந்து எனக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து கால்சியமுக்கு வந்து பால் முட்டை இது ரெண்டையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாத்திரை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நானே சொல்லிடுவேன் மாத்திரை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இயற்கையாகவே எடுத்துக்கோங்க. மாத்திரையெல்லாம் தயவு செஞ்சு வேணாங்க. இதெல்லாம் இயற்கையாக சாப்பிட முடியாது. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சில பேருக்கு இதெல்லாம் சாப்பிட பிடிக்காதனால மாத்திரை கொடுத்துட்றாங்க, ஒரே தான் முழுங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வேண்டாம், மாத்திரையெல்லாம் வேண்டாமே வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சீரியஸாக அப்படி தாங்க எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் கீரையை வந்து சூப் வச்சு கொடுத்துருவாங்க. காலையில் வெறும் வயிற்றுலேயே நான் வந்து முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி பழம் இதெல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. மாத்திரையெல்லாம் தேவையே கிடையாது. அப்புறமா ஓகே நல்லபடியாக க்ரோத் ஆகி போயிட்டு இருந்துச்சு. 5ஆவது மாதம் வந்துச்சு. அந்த மாதம் ஸ்கேன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ செக்கப் போயிருந்தோம். போகும்போது அப்போ ஒரு ஸ்கேன் வந்து எழுதி கொடுத்தாங்க 5th மந்த்து. ஸோ அந்த ஸ்கேனில் போய் எடுக்கலான்ட்டு போனோம். போயிட்டு ஸ்கேன்லாம் வந்து பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய இடியை தூக்கி மண்டையில் போட்டாங்க. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கெல்லாம் போட்டாங்க. சத்தியமாக நொறுங்கிட்டோம் நாங்கள். அது என்ன அப்படின்னா ஸ்கேனில் வந்து எழுதியிருக்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே ஸ்கேனை வந்து ஆஃப்டர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுக்கணும். ஏன் அப்படின்னா பேபிக்கு வந்து ஒரு கிட்னி தான் இருக்குது, இன்னொரு கிட்னி வந்து எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலை, ப்ளஸ் வந்து விசிபிள் ஆகலை. ஸோ அதனால் வந்து இன்கேஸ் அது இருந்தாலும் இல்லைனாலும் அடுத்த ஒரு 2 மாதம் கழித்து பண்ணுற ஸ்கேனில் தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு எழுதிட்டாங்க. எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த ஒரு நிமிஷத்தை பயந்து நடுங்கிட்டோங்க. என்னோடய வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் என்னோடய நம்பிக்கை என்ன அப்படின்னு. என்னோடய பைரவர் தான். ஸோ அவனை மட்டும்தான் நான் வேண்டினேன். எனக்கு நம்பிக்கை 50% வந்து நம்பிக்கை, அதே 50% வந்து கொஞ்சம் பயம். ஏன் பயம் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடியே ஸ்கேன் பண்ணி எடுத்து சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு பயம். இன்னொரு சைடு என் மனசில் தோணுது இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் ஏதோ ஒரு பொய், ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம். என் ஹஸ்பண்டில் சுத்தமாக பயந்து இப்படி நடுங்கிட்டாருங்க. என்ன சொல்கிற, எப்படி இப்படி ஆயிருக்கும், நம்ம ஃபேமிலியில் யாருக்குமே அப்படி இல்லையே, இது ஜெனட்டிக்காக வந்ததுன்னா கூட சொல்லலாம், அந்த மாதிரி யாருக்குமே இல்லை, உன் ஃபேமிலியில் இல்லை என் ஃபேமிலியில் எப்படி வரும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். நைட்லாம் வந்து தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் போய் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் பேசி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு வந்து எங்கே வந்து ஸ்கேன் எடுத்தாங்கன்னு கேட்டு மறுநாளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் சென்டரில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறமா என்னை வந்து காலையில் 10 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போனார். சரின்னு சொல்லி அங்கே போய் வந்து நான் ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன் எடுத்துட்டு வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து அந்த அந்த நிமிஷத்தை வந்து இப்போ கூட எங்களால் நினைக்க முடியல. கைகாலம் அப்படியே திகுன்னு உதற ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா இவங்களும் அதே மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் என் ஹஸ்பண்டுக்கு இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் வந்து நிறைய 80% வந்து நம்பிக்கை இருந்துச்சு அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி. ஓகே அதே மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. நான் ரிசல்ட் ஓப்பனே பண்ணலை, அவர்கிட்டையும் கொடுக்கல, ஓப்பனும் பண்ணலை. நல்லதாக தான் இருக்கும், வா வீட்டுக்கு போகலான்றேன். இல்லை நீ ஓப்பன் பண்ண படித்து பார்ப்போம், நம்மளே பார்ப்போம் ஏன் அதில் கொடுத்துருக்க நம்ம படித்தாவே தெரிஞ்சிடும், நம்மளே பார்ப்போம். இல்லை ஓப்பன் பண்ணு சொல்லி ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பார்த்தா எல்லாமே நார்மல். 2 கிட்னி இருக்குது, ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்குது, யூரினரி சிஸ்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே ஈவன் ஒரு குழந்தைக்கு 5 மாத குழந்தைக்கு என்னென்ன இருக்கணுமோ, என்னென்ன வெயிட்டில் இருக்கணுமோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஈவன் தண்ணி சத்து, நீர் சத்துன்னு சொல்லுவாங்க, அது கூட வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம என்னங்க பண்ணலாம், அது நான் ஹாஸ்பிட்டலில் சொல்ல அந்த ஸ்கேன் சென்டரை வந்து என்ன பண்ணலாம்,
இது மாதிரி எத்தனை பேருக்கு அப்படி ரிப்போர்ட் கொடுத்தாங்க, இதனால் எத்தனை பேரண்ட்ஸ் வந்து தப்பான முடிவு எடுத்தாங்க அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ தைரியமாக இருக்க நானே சத்தியமாக பயந்துட்டேன். அதே சமயம் நம்பிக்கை இருந்துச்சு, நம்பிக்கை வீண் போகலை. இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எதுக்கு வந்து தப்பான அவங்கக்கிட்ட இருக்க மிஷின்ஸ் எதுவும் சரியில்லை அப்படின்னா தூக்கி போட்டுட்டு வேறு மிஷினை வாங்கி செக் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா விசிபிள் ஆகலை, ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல, அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கேனில் எழுதி என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை அடுத்தவங்க ரிசல்ட் எனக்கு எழுதிட்டாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா அவ்வளோ ரஷ் அந்த ஸ்கேன் சென்டரில், அந்த அளவுக்கு வந்து கேவலமான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க பக்கமே தலை வச்சு படுக்கலை. அப்புறம் போய் எங்கள் பெரியம்மா கிட்ட சொன்னேன், நீங்கள் என்ன எழுதி கொடுத்தீங்க, ஸ்கேன் சென்டர் சரியான ஒரு மோசமான சென்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பெரியம்மாவை தான் நாங்கள் வந்து சத்தம் போட்டோம். அவங்க சொன்னாங்க, எல்லோரும் எடுக்கிற சென்டரில் தான்மா நாங்கள் கொடுத்தோம், அவங்க அப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, உனக்கு எங்கே ஓகேவா இருக்கோ அங்கே வந்து நீ எடுத்து வாங்கிட்டு வா, நான் எப்போல்லாம் ஸ்கேன் எழுதி கொடுக்குறோனோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையே முடிஞ்சிச்சு நல்லபடியாக. அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனைனா பிளட் டெஸ்ட். எனக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, தைராய்டு டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து எடுப்பாங்க. எப்போனா 7th மந்தில் வந்து எடுப்பாங்க. ஏன்னா டெலிவரிக்கு வந்து இன்னும் 2 months தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த செக்கப் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு எழுதி கொடுத்துக்கும் போது நான் வந்து லேபில் வந்து எடுத்தேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு தைராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. தைராய்டு இருக்குன்னா என் ஹஸ்பண்டுக்கு புரியல. தைராய்டு இருந்தால் குழந்தையே பிறக்காது, எப்படி தைராய்டு வந்துச்சு, எப்படி இவளுக்கு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவர் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஃபீல் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் அவருக்குமே ஃபைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவளை நல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், இப்படி ஒன்று போக ஒன்று வந்துட்டுருக்கு, எனக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் அங்கே வந்து ஆல்ஃபான்னு சொல்லி ஒரு தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க மதுரையில். அங்கே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கேயும் பார்த்திங்கன்னா 12 hours ஆச்சு ஒரு டெஸ்ட்டு எடுத்து முடித்து ரிசல்ட் வர்றதுக்கு. 12 மணி நேரம் வந்து நாங்கள் வெயிட் பண்ணோம். காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ அவங்க வந்து தைராய்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த லேபை தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அது என்னவோ கடவுளோட விளையாட்டு மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து எனக்கு ரிசல்ட் மாற்றி மாற்றி கிடச்சி பெரிய தலைவலியாகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆயிடுச்சு. அப்படியே வந்து போயிடுச்சு. 7th மந்தில் வந்து எனக்கு வந்து வளைகாப்பு பண்ணாங்க. ஸோ என் வளைகாப்பு பிக்சர்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ வளைகாப்பு பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக வந்து நான் அப்லோட் பண்ணல. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இப்போயே வந்து மேக்ஸிமம் லென்த்தியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வந்து வீட்டு முன்னாடியே வந்து பார்க் இருக்கும். ஸோ அவங்க வந்து டெய்லி வந்து ஒரு காலையில் ஒரு 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் வந்து நல்லா நடக்க சொல்வார். ஸோ அவரும் என் கூட சேர்ந்து நடந்துக்கிட்டு இருப்பார். ஸோ அதனால் 2 பேர் பேசிக்கிட்டே நடந்து டெய்லி நல்லா நடப்பேன். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, எங்கள் வீட்டில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் தான் வந்து எங்களோட ரூம் இருக்கும். ஸோ அதனால் டெய்லி ஒரு 3 தாட்டியாவது நான் மாடியில் ஏறி இறங்கிடுவேன். ஸோ அது ஒரு எக்ஸசைஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால நல்லா நடந்துகிட்டே இருந்தேன். ப்ளஸ் வந்து வளைகாப்பு முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நல்லா எங்கள் அம்மா டெய்லி சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சுன்னா வந்து வாசலில் உட்காந்துக்குவாங்க, நட அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா வந்து இன்னும் நடன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, நடந்துகிட்டே இருப்பேன். ஸோ எவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஆஃப்டர் 5 monthsக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து நடக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய நார்மல் டெலிவரிக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நார்மல் டெலிவரி தான், அதை தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும்னு நான் சொல்ல. எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான், அது வந்து நல்லபடியாக நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து
வந்து கரெக்டாக வந்து பாப்பா பிறக்கிறதுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருக்கும். அவங்க கொடுத்த டேட்டில் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. சில பேர் வந்து சொல்லுவீங்க 10 நாளைக்கு முன்னாடியே பிறந்துருச்சு, 15 நாளைக்கு முன்னாடியே பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, பிள்ளை பிறக்கிறதையும் பொம்பளை பிள்ளை வயசுக்கு வர்றதையும் யாருனாலேயும் வந்து கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் பீரியடோட டேட் வந்து தப்பாக கொடுத்துருப்போம். நம்மளுக்கே தெரியாது அது எப்போ நடந்துச்சு என்னான்னு சொல்லி. சில பேருக்கு அக்யூரேட்டாக எழுதி வைக்கிறது பழக்கம் உண்டு, சில பேருக்கு அப்படிலாம் இல்லை. ஸோ அதனால் கூட இன்கேஸ் டெலிவரி ஆகிற டேட் வந்து மாறி போகலாம். ஸோ அதனால் அவங்க கொடுத்ததுக்கு முன்னாடியே என் பிள்ளை பிறந்துருச்சு அதனால் அதை இன்குபேட்டரில் வைக்கணுமா அப்படின்னாலும் அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம குழந்தை எப்போ இந்த பூமிக்கு வரணும்னு இருக்கோ அப்போ வந்து அது நல்லபடியாக வரும், அவ்வளோதான். அதனால் 10 நாளைக்கு முன்னாடியே பிறந்துச்சு, 10 நாளைக்கு பின்னாடியே இன்னும் பிறக்கலை, 10 நாளைக்கு பின்னாடி பிறந்துச்சு அப்படிலாம் எந்த ஒரியும் பண்ணிக்கிறாதீங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக பாப்பா வந்து ஒரு 1 வீக் இருக்குது. அடுத்த வாரம் பாப்பா வந்து பிறக்கணும். ஸோ இந்த வாரம் வந்து என்ன ஆச்சுன்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு இருக்கும். அந்த வாரத்தில் புதன்கிழமை வந்து என் மனசில் படுது. என்ன படுதுன்னா, எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா எனக்கு என்னமோ இந்த வாரத்திலே பாப்பா பிறந்துடணும்னு எனக்கு தோணுதுமான்னு. எங்கள் அம்மா உனக்கு இன்னும் 1 வீக் டைம் இருக்குது, அமைதியாக இரு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வயிறு வலி. யாருக்கிட்டேயும் ஆனால் நான் சொல்லவே இல்லை. கீழே தான் படுத்திருந்தேன், கீழே பெட்டை போட்டு கீழே படுத்திருந்தேன். அப்போ இங்கிட்டு புறண்டு படுக்கிறேன், அங்கிட்டு புறண்டு படுக்கிறேன். எங்கள் அம்மா கேட்குறாங்க, என்னான்னு கூட கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்ட்டு தான் படுக்கிறேன், சொல்லவே இல்லை. சரி இது வந்து சும்மா ஃபால்ஸ் பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா அப்படியே மாறி மாறி வலிச்சுட்டே இருக்கு. சனிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வலி வந்து அதிகமாகிடுச்சு. ப்ளஸ் வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரிய ஆரம்பிச்சோன்னே அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி என் லைட்டாக ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொன்னோன்னே, எங்கள் அம்மா வந்து எங்கள் பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, விளக்கெண்ணையும் மிளகு இது ரெண்டையும், சரி விளக்கெண்ணையும் மிளகு ரெண்டையும் வந்து சாப்பிட்டு பார்க்க சொல்லு. அப்போ வந்து ஃபால்ஸ் பெயினாக இருந்தால் வலி அடங்கிடும், சூட்டு வலின்னு சொல்லுவாங்க, அது அடங்கிடும், இல்லைன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வலி அதிகமாயிடுச்சு. சரி ஓகே, சனிக்கிழமை காலையில் ஒரு 12 மணி இருக்குங்க. 12 மணிக்கெலாம் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அங்கே போனால் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் கர்ப்பவாயு வந்து ஓப்பன் ஆகிருக்கு, குழந்தை பிறக்க போது பார்க்கலாம், ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் பார்க்கலாம், அதாவது நைட் 8 மணி வரைக்கும், நைட் 8 மணி வரைக்கும் பார்க்கலாம், குழந்தை பிறந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா சிசரியன் பண்ணிடலாம், மற்றபடி எல்லாமே அவளுக்கு நார்மலாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே என்னை படுக்க விடலைங்க யாரும். வலி வந்திருக்கு படுன்னு கூட என்னை யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் இல்லை, விடவும் மாட்டாங்க. நல்லா நடன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நர்ஸ் இருக்காங்க, அந்த நர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. அந்த நர்ஸ் பேர் வந்து உபேந்திரா. ஸோ அந்த உபேந்திரா அந்த நர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, என்னை அக்கா நடங்கக்கா, நீங்கள் நடந்தீங்கன்னா ஒரு நார்மல் டெலிவரி ஆயிரும், வலியெல்லாம் பார்க்காதீங்க, நடங்கன்னு சொல்லி என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கேன். பெயின் வரும்போது அங்கே பக்கத்தில் இருக்க செவரை பிடிச்சி நின்றுக்குவேன், மறுபடியும் நடப்பேன், மறுபடியும் நின்றுக்குவேன், இப்படியே போயிட்டே இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6:55 இருக்கும். ஒரு 6:55க்கெலாம் பார்த்தீங்கன்னா பனிக்கூடம் வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சோடனே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே லேபர் வார்டுக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னைய வந்து அக்கா எந்திரிச்சு வாங்க அப்படின்னு. நான் ஏன் எங்கே வரணும் அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கே வரணுமா, அவங்களுக்கு பேபி பிறக்க போது, வாங்க, பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, நின்றுட்டுருக்காருங்க, எந்திரிச்சு வாங்கன்றாங்க. எனக்கு ஒரு பக்கம் வலியை கதறாங்க. வலியில் அந்த பெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட கேப்பில் வந்து போகும். ஒரு 1/2 hour ஒன்ஸ் வரும், இல்லை அடுத்து வந்து ஒரு 15 minutes ஒன்ஸ் வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்ரி 2 minutesக்கு ஒரு தாட்டி வரும். இந்த மாதிரி பெயின் அதிகமாகும் இல்லையா நம்மளுடைய பேக்கில் வந்து பெயின் ஆகும் இல்லையா ஜாயினில். ஸோ அந்த பெயின் அழுதுகிட்டே எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறேன் நான். அவங்க இருந்துட்டு அக்கா லேபர் வார்டு தான் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து எல்லாமே ப்ரிப்பேராக இருந்துச்சு. உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. கரெக்டாக நான் உள்ளே போகும்போது மணி வந்து 7. அப்போ வந்து ஒரு நர்ஸு சொல்கிறாங்க, டாக்டர்
கரெக்டாக மணி பார்த்துக்கணும், குழந்தை வெளியே வந்தோடனே மணி நோட் பண்ணி கொடுத்துடணும் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி சரி சொல்லிட்டு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. கத்திகிட்ருக்கேன், முடியல, வலி, பயங்கரமான வலி. கத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக பேபியோட தலை வந்து வெளியே வரும்போது மயக்கமாயிட்டேன். மயக்கமானால் எல்லாரும் என்னை போட்டு அடிக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே கன்னத்திலே பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு தண்ணி எடுத்து முகத்தில் தெளித்து தண்ணி கொடுக்குறாங்க. பேபி வெளியே வந்துடுச்சு, ஸோ மூச்சு முட்டிரும், அதனால் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பிள்ளை வேணும்னா கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு. அப்புறமா எப்படியோ ஒரு வழியாங்க கோஆப்ரேட் பண்ண உடனே பாப்பா வந்து வெளியே வந்துட்டான். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு அன்கான்சியஸும் இல்லைன்னு அன்கான்சியஸாக இருக்கேன்னு சொல்லவும் முடியாது, கான்சியஸாக இருக்கேன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் மிடில் இருக்கேன் அப்படியே. நான் அவங்க பேசுகிறது எல்லாமே தெரியுது, அவங்க எல்லாமே நார்மல் இருந்தான், எல்லாமே தெரியுது, எல்லாமே பண்ணுது. ஆனால் வந்து கை கால் எதுவுமே என்னால் அசைக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். அப்போது வந்து டாக்டர் சொல்கிறாங்க, ஏய் உன் பிள்ளை கல்பனா சாவ்லா பிறந்த அன்னைக்கு பிறந்திருக்கா அப்படின்னாங்க. நான் சிரிச்சேன், என்ன பேபின்னு சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன் பார்க்க தானே போகிறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பெரியம்மா எல்லாமே மார்ச் 17 பிறந்தா பாப்பா. கல்பனா சாவ்லா பிறந்த அன்னைக்கு வந்து பிறந்திருக்கா, இதில் என்ன ஒரு பியூட்டி தெரியுமா அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா என்ன பியூட்டி அப்படின்னு. எல்லா குழந்தையும் பூமியை பார்த்து தான் பிறக்கும், உன் பிள்ளை வானத்தை பார்த்துட்டே பிறந்திருக்குடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இதை வந்து போய் நினச்சி பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மூமெண்ட்லாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த பாக்கியம் வந்து கிடைக்கணும்னு வந்து நான் கடவுளை கண்டிப்பாக வேண்டிக்குவேன். முக்கியமாக இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தேன், அக்கா நானும் மதுரை தான், நான் வந்து பெங்களூரில் போய் செட்டில் ஆகிருக்கேன், நான் கல்யாணம் ஆகி எனக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலக்கா, ஸோ எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்காக மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க, அவங்க எல்லாருக்காகவும் நான் வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் 4 வருஷம் தாங்க ஆயிருக்கு, இன்னும் 40 வருஷம் ஆகலை சரிங்களா. அடுத்த வருஷம் இல்லை அடுத்த மாதமே கூட உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கலாம். ஸோ கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரி. ஸோ உங்கள் நம்பிக்கை வந்து நீங்கள் எந்த நிமிஷத்துலேயே வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு குழந்தை வந்து கண்டிப்பாக பிறக்கும். அதனால நீங்கள் வந்து வேறு எதை பற்றியும் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. இதை தான் வந்து நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இப்போ எத்தனையோ பேர் வந்து கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் அதிகமாக ஆர்வமாக கேட்பீங்க. ஏன்னா நான் கன்சீவாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நிறைய கேட்டு தான் நான் தைரியமானேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் 1000 பேர் 1000 சொன்னாலும் நம்ம பொம்பளை பிள்ளைங்க வந்து முக்கியமாக தைரியமானவங்க, நம்ம இயற்கையாகவே தைரியமானவங்க. அதனால தான் கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு பாக்கியத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம யாரும் கவலை கிடையாது, எல்லாருனாலையுமே வந்து நல்லபடியாக வந்து குழந்தை பெற்றெடுக்க முடியும். அதனால் பயந்துக்க வேணாம். முக்கியமாக ஒரு பிரசவத்துக்கு மூலதனமே என்னன்னு சொல்லணும்னா நம்பிக்கைன்றதை விட தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து தைரியத்தை வந்து எந்த நிமிஷமும் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. முக்கியம் இன்னொன்று என்ன சொல்கிறேன், இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸில் நீர்ச்சத்து கம்மியாகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து சிசேரியன் நடக்குது. ஸோ நீர்ச்சத்து உங்களுக்கு வந்து கம்மி ஆகக்கூடாது அப்படின்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னன்னா தர்பூசணி வாட்டர் மெலன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு அரை பழம், ஒரு ஃபுல் பழத்தில் ஒரு அரை பழம் அது நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அது வந்து வயிறு நிறையா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீர் சத்து தான் போகும். சொரக்காய் இருக்கு இல்லைங்களா, சொரக்காய் சமைச்சு சாப்பிட்லாம். பீர்க்கங்காய், இந்த மாதிரி தண்ணி சத்து உள்ள எல்லா காய்கறிகள் எல்லா பழங்களுமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து பழங்கள் எல்லாமே சாப்பிட்டு வளர்ந்தேனா அப்படின்னா கிடையாது. 2 பழம்தான் நான் வந்து ஒரு லாரி நிறையா சாப்பிட்ருப்பேன்னு சொல்லலாம். அவ்வளோ பழம் சாப்பிடுவேன். என்ன பழம் சாப்பிடுவேன்னா வாட்டர் மெலனும் வாழைப்பழம், இது 2 மட்டும்தாங்க அதிகமாக சாப்பிடுவேன்.
ஒரு நாளைக்கு ஒரு பெரிய வாட்டர்மெலன் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே காலி பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு சாப்பாடே அதுதான். வாமிட்டிங் செஞ்சு இருந்தனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர்மெலன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நீர் சத்து அப்படின்றது வந்து இது நார்மலோட அதிகமாகவே இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவள் நல்லா உள்ள விளையாடுற அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு தான் எல்லா டாக்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க. சூப்பர், உன்னோட வாட்டர் லெவல் வந்து கம்மியாக ஆகலை, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இப்போ இருக்க எல்லாருக்குமே, இப்போ இல்லை ஃப்யூச்சர் யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக வந்து அயன் டேப்லெட்டு, கால்சியம் டேப்லெட்டாக எடுத்துக்காமல் சாப்பாடில் வந்து அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மித்து பாப்பா வந்து பிறந்தாச்சு. பிறந்து என்கிட்ட வந்து காமிக்கிறாங்க. அவளோட ஃபேஸ் வந்து எனக்கு கிளியராக தெரியல, ஏன்னா எனக்கு அப்படியே ஒரு மயக்க நிலையில் இருக்கேன். நான் பார்த்துட்டு வெளியே கொண்டு போய் காமிச்சாச்சு. இதில் என்னென்னா, என் பிள்ளை பிறந்தப்போ அழுகவே இல்லைங்க. சுத்தமாக அழுலை. அடித்தாங்க என் பிள்ளை, அழுன்னு சொல்லி. பிறந்தோடனே குழந்தைங்க அழணும்னு சொல்லி அழவே இல்லை. உடனே அதுக்கு வந்து இன்குபேட்டரில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக கூட்டிகிட்டு போய், என்கிட்ட இல்லை நைட்டு பாப்பா தூக்கிட்டு போய் இன்குபேட்டரில் வச்சுட்டாங்க. வெயிட்டு பார்த்திங்கன்னா 2600, நார்மல் வெயிட்டில் தான் இருந்தான். நல்லா இருந்தான். பாப்பா ஃபோட்டோ பாருங்கள். நல்ல பேபி நல்லா இருந்தான். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அப்பா எல்லாம் சண்டை போட்டு, என் பிள்ளை நல்லா இருக்குது, பேபி ஆக்டிவாக இருக்குது, அதே சமயம் வந்து நல்லா இருக்குது, எதுக்கு நீங்கள் வந்து இன்குபேட்டரில் வைக்கணும், அதெல்லாம் வைக்கக்கூடாது, கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கே வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ கரெக்டாக ஒரு நாள் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தேன். மறுநாள் வந்து டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. ஸோ என்னோடய ஷார்ட் பீரியட்லேயே வந்து பாப்பா வந்து பிறந்துட்டான். என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, என் ஃபேமிலியில் எல்லாருமே 2 நாள் 3 நாள் இருந்திருக்காங்க, நீ வந்து போன உடனே குழந்தை பெற்றுட்ட, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது காரணம்னா, வீட்டிலே வந்து நான் நிறைய வழியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். பொறுத்து வழியில் விட்டாச்சு. ஒரு சின்ன பையன் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, ஏன்னா அங்கே போனால் அம்மா வரப்போதோ இருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் நீ ரொம்ப பெயினாக இருக்கிற சமயத்தில் நீ ஹாஸ்பிட்டல் போனால் போதும். அந்த மாதிரி வந்து நல்லபடியாக போயிடுச்சு. அப்புறமா வந்து சில மித்ரா பாப்பா வந்து பிறந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு அப்படி எனக்கே தெரில, நான் அவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன்னா, அம்மாவாயிட்டேன்னா ஒரு பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நிமிஷத்தை வந்து இன்னும் என்னால் வந்து மறக்க முடியாது. அப்போ வந்து மொத வந்து மித்து பாப்பா வந்து இந்த ட்ரெஸ், இந்த மங்களகரமான இந்த மஞ்சள் ட்ரெஸ் தான் பாப்பா வந்து போட்டிருந்தா. ஸோ எங்கள் அம்மா தான் மொத பாப்பா வாங்கினாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருந்தேன். இன்னும் நான் பத்திரமா அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் அவளுக்கு குழந்தை பிறந்தாலும் அதை வந்து நான் அவட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே பத்திரமா வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து பாப்பா மொத வந்து போட்டிருந்தாங்க. இன்னும் இதை பார்க்கும்போதுலாம் எனக்கு அவளோட ஃபஸ்ட் டைம் அவகிட்ட இருந்து எனக்கு ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அது வந்து இன்னும் எனக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது இந்த வெஸ்டர்ன் கவுன், இந்த குட்டி கவுன் தான் வந்து பாப்பா வந்து போட்டிருந்தா. ஸோ இதுவும் வந்து அவள் மொத போட்ட வெஸ்டர்ன் அப்படின்றதுனால அதை வந்து பத்திரமா வச்சுருக்கேன். வீட்டுக்கு வரும்போது இந்த மஞ்சள் தான் போட்டிருந்தாங்க மேடம். அவ்வளோ க்யூட்டாக இருப்பா குழந்தையில. இப்போயுமே தான் ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப சேட்டஸ் தாங்க முடியல, அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கு. இது வந்து அவள் போட்ட ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ். இதையும் பத்திரமா தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு 30 நாள் கழித்து வந்து நல்லா கிராண்டாகவே வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஐயர்லாம் வச்சு அவளுக்கு பேர்லாம் வச்சோம். பாப்பா ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா சங்கமித்ரா. தமிழ் பேர் தான் சூஸ் பண்ண, ஒரே பேர் தான். லெட்டர்ஸ் கொடுத்தாங்க, சா சி சு அதில் தான் வைக்கணும்னு சொன்னாங்க. ஒரே பேர் சங்கமித்ரா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். சங்கமித்ரானே வச்சாச்சு. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவள் போட்ட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். இன்னும் வந்து இதையும் நான் வச்சுருக்கேன். ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வந்து இது க்யூட்டாக இருக்கும், குட்டியாக இருக்கும். இன்னும் வந்து அவளுக்கு வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸும் வந்து பாப்பாவோடது எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 ட்ரெஸ்ஸுமே வந்து
அவள் பெரிய பொண்ணானாலும் காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு இப்போ மித்ரா கூட என்னோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டாங்க. அவ்வளோ நாள் வந்து எங்கள் அம்மா பத்திரமா ஒரு ஸ்கர்ட், அதை வந்து என்னோடய ஸ்கர்ட்டை வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எங்கள் அம்மா மாதிரியே நானும் என்னோடய பிள்ளையோட ட்ரெஸ்ஸை வச்சு அவளுக்கு இதே மாதிரி பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அதை கொடுக்கணுன்னு வந்து ஆசை. ஸோ அதனால தான் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 9வது நாள் வந்து பாப்பாவோட தொப்புள் கொடி வந்து அறுந்து விழுந்துருச்சு. ஸோ அதையுமே இன்னும் நான் வந்து பத்திரமா தாங்க வச்சுருக்கேன். ஸோ இந்த தொப்புள் கொடியை வந்து இப்போது ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எனக்கும் என் மித்துமாவுக்கும் வந்து ஒரு பந்தம் அப்படின்னா இந்த தொப்புள் கொடி தான். ஸோ அதை வந்து இன்னும் நான் பத்திரமா தான் வச்சு இப்போ இன்னும் இல்லை, இதுக்கப்புறமும் இதை பத்திரமா தான் நான் வச்சுருப்பேன். இதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி அதை வந்து தாயத்தான் செஞ்சு வச்சுருக்கேன். அவளுக்கு போட்டிருந்தோம், அவள் வந்து குத்துதுன்னு சொல்கிறதுனால அவுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது ரெண்டும் வந்து இன்னும் நான் வந்து பத்திரமா வச்சுருக்கேன், மித்ராவோட பொக்கிஷம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து பத்திரமா வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா அவள் போட்ட செப்பல். இதுதான் அவளுக்கு குட்டியாக வாங்கினோம் அந்த செப்பல். ஸோ அந்த செப்பல் வந்து இன்னும் வச்சுருக்கேன், அழகாக இருக்கும். இதில் வந்து லைட் எரியும், இப்போ எரிய மாட்டேங்குது, இந்த எரியுது பாருங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நாங்கள் வாங்கும்போது. அப்போ வந்து இதுதான் அவள் ஃபஸ்ட்டு போட்டது. ஸோ அதையும் வந்து நான் வந்து பத்திரமா வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் என்னோடய ப்ரெக்னென்ட் ஸ்டோரி. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து யாரும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே கடவுள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒன்று வச்சுருப்பார், நம்மளுக்கு அப்படின்னு கொடுக்கறது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதனால் மனசெல்லாம் தளர விடாதீங்க. 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கூட ஆகட்டும், கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும், குழந்தைன்னு ஒன்று இருக்கும். எது செஞ்சாலும் உங்களோட நன்மைக்காகவே கடவுள் செய்வாராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மனசை மட்டும் தளர விடாதீங்க. முக்கியமாக சண்டை போட்டுக்காதீங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், என்ன நினச்சேன்னா லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய தள்ளி போட்டுட்டு உருவான குழந்தைய அழிச்சிட்டு இந்த மாதிரி சில பேர் நான் இப்போ இருக்க பிள்ளைங்களாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே 2 பேர் பண்ணிட்டாங்க. அது மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒருத்திக்கு வந்து நல்லபடி கடவுள் புண்ணியத்தில் மறுபடியும் குழந்தை பிறந்துச்சு, இன்னொருத்திக்கு வந்து நீ எப்பயுமே வந்து குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒன்று கிடச்சிச்சின்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஒன்றுத்துக்கு ஆகாத உங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து அதெல்லாம் செய்யாதீங்க. ஒரு சின்ன அட்வைஸ், அவ்வளோதான். அதனால் குழந்தைங்க இருந்தால் தான் சந்தோஷம். எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் என் மித்ராவை வந்து அவள் பேசுகிறது, அவள் விளையாடுறது அதெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு டக்குன்னு அந்த விஷயம் வந்து மறந்துடும். அதனால தான் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, 1 வருஷத்துக்கு மேலே வந்து இருக்காதீங்க, ஒன்றும் இல்லாமல் இருக்காதீங்க, ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 2 பேர் மூஞ்சியை பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது, அந்த குழந்தைனால தான் லைஃபே மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதனால் அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் சந்தோஷப்படணும். அதே மாதிரி இல்லை அப்படின்னு சில பேர் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கும் கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் கண்டிப்பாக கடவுள் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பாப்பாவுக்கு பேர் வச்ச ஃபோட்டோ, பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன், அதுக்கப்புறமா வந்து என்னோட கல்யாண ஃபோட்டோஸ், இது எல்லாமே வந்து நான் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பாய்.